ஹாய் ஹலோ வெல்கம் டு Mrs.Killadi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் சஹானா மசூதன். என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. வீடியோ செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டும் இருந்துச்சு. செய்கிற ஐடியா தாங்க. ஆனால் என்னென்னா நான் அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கேன். இந்தியாவில் நான் பிறந்த இடத்துல சென்னையில் இருக்கேன். ஸோ இங்கே நான் கான்செப்ட் பேசலாம்னு நினச்சேன். நிறைய பேர் பேசுகிறாங்க, நமக்கு பேச வரல சரியா. மற்றவங்கள பார்க்குற நேரம் நம்மலாம் அப்படி. அதனால சரி கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது செய்யணும். ரொம்ப நாளாக மண்டையை பிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா Mrs.Killadi அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ Mrs.Killadiனா நான் மட்டுமா இல்லைங்க, நான் என்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு இன்டர்வியூ அப்படின்னா நிறைய சாதித்த பெண்கள், அப்புறம் பிஸ்னஸில் பெருசாக வந்தவங்க, இல்லை ஏதோ ஒரு துறையில் எதையோ ஒரு சாதிச்சவங்களோட இன்டர்வியூஸ் தான் பார்ப்போம். ஆனால் பெண்களில் நிறைய வகை இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஒரு சிலர் ஹோம் மேக்கராக இருப்பாங்க, பசங்களை பார்த்துட்டு மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தனியாக இருப்பாங்க. இன்னொரு பெண்கள் இருக்காங்க, வேலைக்கு ஓடி ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதே சமயம் வீட்லேயும் வேறு யாரும் ஹெல்ப் இல்லாமல் நம்மளே எல்லாமே செய்யணும். இதை தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு பேஷனும் இருக்கும். அந்த பேஷனுக்கும் அவங்க டைமை கொடுத்து எல்லாமே செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை யார்கிட்ட காட்டுறது? இப்போ நம்மளெல்லாம் எங்கெங்க காட்டுவாங்க? நம்ம எவ்வளோ எந்த நாளும் ஓடிட்டுருக்கோம், நம்மளெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி உள்ள பெண்கள் அவங்க தாங்க ரியல் Mrs.Killadi. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் Divya நாயுடு அவங்கள பற்றி தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 2 பிள்ளைகளுக்கு அம்மா. அவங்க ட்வின்ஸ், ஓகேவா, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. ஸோ அவங்களையும் பார்த்துக்கிறாங்க, வீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக அவங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ மேக்கப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர்த்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் நிறைய வரும். ஆக்ட் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் இப்படிங்க டைம் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க தானே ரியல் Mrs.Killadi. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சஹானா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி போகுது? உங்கள் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? எப்படி இருக்கீங்க? டெய்லி நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ லாக்டவுன் அதெல்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. 2 ட்வின்ஸு, நம்மளாம் ஒரு புள்ள பெருசு, 2வது சின்னது. நமக்கே மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது. 2 ஒரே டைமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணுங்க? எப்படி கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை யாரும் இருந்தாங்களா ஹெல்ப்புக்கு, இல்லை எப்படி சப்போர்ட்? நாங்கள் வீட்டில் எல்லாரும் அம்மா அப்பா தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருமே கூட இருந்தாங்க வளர்க்கும் போது. ஸோ கஷ்டம் தான் கொஞ்சம். ஆனால் இப்போது வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி நல்லா ஃப்ரீ ஆகிட்டோம். இல்லை ஓகே. இப்போ நீங்கள் வேலை செய்யணும், இது வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் போகிறீங்க இல்லையா, ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ எதனால், ஏதாவது பர்டிகுலராக ரீசன் இருக்கா, இல்லை போவோம் அப்படி ஜாலியாக போகணும்னு போகிறீங்களா, இல்லை நமக்கான ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு போயிட்டுருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாக ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் போயிட்டுருந்தேன். நான் வேலைக்கெலாம் போக நான் நினச்சி கூட பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஸோ ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இல்லாமல் இருந்தது. அப்போது பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயாச்சும் வரும் வராது. ஸோ அப்படின்னு பார்த்தா நமக்கு சிங்கிளாக இருக்க வரைக்கும், இல்லை நானும் அவரும் இருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் பசங்கன்னு வந்ததுக்கப்புறமா வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சே ஆகணும். ஸோ பிஸ்னஸில் நம்ம எடுத்து வைக்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எதுலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியாது குழந்தைங்களுக்காக. ஸோ அதனால தான் நான் சரி இனிஷியலாக ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் போனேன். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10,000 ஜாபில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே அதை சரி இதை பிடிச்சாதான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும், நம்ம பசங்களையும் டெவலப் பண்ண முடியுன்றது நான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே அதில் க்ரோ ஆனேன். நிறைய கோர்சஸ் படித்தேன். ஸோ அப்படியே க்ரோ ஆனது காரணம். இவங்களை நான் லாஸ்ட்டாக பார்த்தது 12th படிக்கிற நேரம் பார்த்தேன். 2017 2007 நம்ம அப்போ தான் முடித்தோம். ஆமாம், நாங்கள் 2007 தான் 12th முடித்தோம். ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் கான்டாக்டில் தான் இருந்தோம். சோஷியல் மீடியாவில் நாங்கள் லிங்க்கில் இருந்துகிட்டே தான் இருந்தோம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க அந்த குழந்தைங்களையும் வளர்த்துருக்காங்க. நிறைய அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க குழந்தைங்களோடையும் நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான டைமும் கொடுக்குறாங்க. நம்மளாம் மெயின்டைன் பண்ணோம் ரொம்ப கஷ்டம்.
அதாவது நம்மளை அழகு பராமரிச்சுக்கிறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எப்படி ஃபேமிலியும் ரன் பண்ணுறாங்க சரியா அட் அ டைம். ஏன்னா வீட்டில் சர்வெண்ட்லாம் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தேன், இவங்க தான் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காஃபி அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது சமைக்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, பிள்ளைங்களை பார்க்குறாங்க, வேலைக்கும் போகிறாங்க. அதை தவிர்த்து இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதையும் தவிர்த்து மேக்கப் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்போம். எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்களுக்கான டைம் எப்படி கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்கலாகவே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே. மேக்கப் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அது ஏன் படித்தேன் அப்படின்னா, நான் வேலைக்கு போகிற டைமில் எனக்கு அந்த சம்பளம் பத்தலை. ஸோ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஃபேமிலிக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஒரு மேக்கப் கோர்ஸ் படித்து நிறைய மேரேஜஸ்க்கு வெட்டிங்ஸ்க்குலாம் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போது ஏன் நமக்குமே நம்ம பண்ணிக்கூடாது? நம்ம ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம குரூப் பண்ணிக்கணும் நம்மளை அப்படின்னு ஒரு இது இருந்ததுனால நான் அப்படியே என்னையும் குரூப் பண்ணிக்காவே ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. முக்கியமான கேள்விங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் ஓகே. இவங்க வந்து ஆர்ஜே வேலையும் பார்த்தாங்க. சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ஜே ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் கேட்போம். ஆமாம், நீங்கள் வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ணீங்கல்ல, அது இன்னொரு சேனலுக்கு நீங்கள் பேசினீங்க ஆர்ஜேவா, அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? அதே மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஆட்டோ ஓட்டுற அம்மாவை கூட நீங்கள் வீடியோ எடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது இவ்வளோ வேலைகள் இவ்வளோ போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு எந்த டைமில் நீங்கள் ஆர்ஜே வேலை பார்த்தீங்க? அது வந்து எப்போது எனக்கு டைம் கிடைக்குதோ. இப்போது ஆர்ஜேவாக பண்ணது கூட ஒரு சேனலில் எனக்கு கேட்டாங்க. ஸோ அதனால் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நான் அது அக்செப்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அவங்க கேட்பாங்க, ஆக்சுவலாக எப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது சொல்லுங்கள், நம்ம அப்போ பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னோட டைம் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த வ்ளாக்ஸ் பண்ணது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜுவல்ஸ் எங்கே கிடைக்கும், ட்ரெஸ்லாம் எங்கே, அது இல்லாமல் நம்ம பொண்ணுங்க நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாமே நமக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரிஞ்சது நம்ம மற்றவங்க சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வ்ளாக்ஸ் போட்டது. அது இல்லாமல் ஆட்டோ டிரைவர் அக்கா வந்து வீடியோ வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சீரியஸாக சொல்லணும்னா இப்போ என்னையை விட அவங்க வந்து ரொம்ப வேறு லெவல். அவங்க வந்து அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்றது வந்து ஒரு பொண்ணாக அது செய்யும் போது அது எனக்கே வந்து ஒரு ப்ரௌட் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. வாவ் மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அதில். ஓகே. ஸோ எனக்கும் வாவ்னு இருந்தனால தான் நான் இவங்களை காட்டுறேன். ஏன்னா நிறைய வேலைகள் செய்கிறாங்க. இப்போ சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அது வேறு. ஓகேவா? நமக்கு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகள் செய்வாங்க, ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டோம். ஸோ அவங்கள காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலில் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். இவங்க அடுத்து வந்து இன்ஸ்டாவிலையும் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை சும்மா போர் அடிக்குது அப்படின்ற டைம் பாஸ்க்காக செய்கிறீங்களா? ஆக்டிங்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரிலாம் தெரியல. சும்மா அது பண்ணும்போது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்பீச்சும் க்ரோ ஆகுது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணும்போது ஹாப்பினஸ் கிடைக்கும். இன்னர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க இல்லையா, இன்னர் பேட்டில் ஃபைட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்லாம் வரும் அதெல்லாம் பண்ணால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணும்போது, இல்லை தனியாக பண்ணும்போது, இல்லை பசங்களோட பண்ணும்போதும் நம்ம ஷோ பண்ணுறோம், அவ்வளோதான். அது இல்லாமல் என்னோட டேலண்ட் அப்படியே என் பொண்ணுக்கும் வருது நான் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கும் அந்த நான் பண்ணுறதை பார்த்து அவளும் அந்த ஒரு இது கொண்டு வந்துட்டான். ஸோ அந்த ஷைனஸ்லாம் அவளுக்கு போகுது. ஸோ அது இல்லைனாவே நம்ம ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷைனஸ் ஒன்று இல்லை நம்ம லைஃப்பில் அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, நிறைய விஷயம் இவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் அதை தவிர்த்து வீட்டில் சும்மா இருப்பாங்கல்ல, எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் வேணும்னு நினைப்பாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லுங்கள், யார் பயங்கரமான சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது இவ்வளோ நாள்? இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் 2 பிள்ளையும் பார்த்துருக்கீங்க, அதோட இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்ருக்கீங்க. யாரை நீங்கள் வந்து மெயினாக சொல்லுவீங்க சப்போர்ட்டாக எனக்கு இவங்க தான் பேக்கில் இருந்தாங்க அப்படின்னு? கண்டிப்பாக எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். அம்மா தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக. பசங்க மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர்டனே வந்து அந்த டைமில், அதாவது 2 குழந்தைய ஒரே டைமில் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய பேர்டன். அதை வந்து சப்போர்ட் பண்ணது வந்து எங்கள் அம்மா தான். ஸோ அதை நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் 1.5 வயசில் 2 குழந்தைங்கள விட்டுட்டு போகிறது, ஒரு வேலைக்கு போகிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் வயசானவங்க பார்க்கணும்,
அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குல்ல. நம்மளாலேயே நம்ம சின்ன வயசாக இருக்கும், நம்மளாலேயே நம்ம ஒரு குழந்தையவே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த கஷ்டம் 2 பேருக்கும் ஒரே டைமில் ஊட்டணும். யோசிப்பாங்க, ஒரு குழந்தைய ஊட்டுறதுன்றது நம்ம தெருதராக கூட்டிகிட்டு போய் அவங்க வெடிக்க காமிச்சு தான் ஊட்டணும். ஆனால் அவங்க 2த்துக்குமே செய்வாங்க. அது வந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் அப்படி இருந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பெருசாக இப்போ நான் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிறனாலும் அதுக்கு அவங்க தான் ரீசன் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி சொல்ல முடியும். ஸோ அவங்களும் ஒரு பெரிய பார்ட் எங்கள் அம்மா கொடுத்தாலும் சின்ன சின்ன பார்ட் வந்து என் ஃபேமிலியும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட்டுச்சா? சப்போர்ட் யாராவது இருக்கணும். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ சப்போர்ட் இல்லாதனால அவங்களோட டேலண்ட்டும் காட்ட முடியலை, அதுவும் இருக்குது. ஸோ அப்படி உள்ள பெண்களையும் முடிஞ்சால் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி திவ்யா நாயுடுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி திவ்யா வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் உங்களை பார்த்தேன், உங்களை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் பியூட்டிஷியனாகவும் இருக்கீங்க, ஒர்க்கும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் வீடியோஸ் அப்பப்போ போட்டுட்ருக்கீங்க. 2 பிள்ளைங்களுக்கு, அதாவது ட்வின்ஸுக்கு அம்மாவாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் சர்வெண்ட், எப்படியுமே கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து வீட்டில் இருந்தால் சர்வெண்ட் தான், சரியா? ஸோ சர்வெண்ட்டாகவும் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இவ்வளோ வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவ்வளோதான். இவ்வளோலாம் செய்கிறீங்க, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், சும்மா வராங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பொதுவாக சொல்ல நினைக்கிறீங்கன்னா அது சொல்லலாம். இல்லை, எப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா இருக்காத, ஏதாச்சும் பண்ணு, சாதிங்க, அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கன்னு சொல்கிறோம். பட் அவங்களோட ஸ்லிப்பர்ஸில் நின்று பார்த்தா தான் அந்த பெயின் என்ன, அவங்களால ஏன் முடியல அப்படின்றது ஒரு தெரியும். ஸோ நம்ம இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்த்தோம்னா கூட லைக் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட சஜஷனே நம்ம சொல்லணும். அவங்களுக்கும் இப்போது சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ எதனா பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்குமோ, நம்மளால மட்டும்தான் முடியலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதே, அதாவது மெயினாக வந்து பொண்ணுங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சஜஷன் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஃபீலிங் வந்துடும். இப்போ நானுமே என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் வெளியே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து யாருமே கைட் பண்ணவோ இல்லை ஏதாச்சும் எடுத்து சொல்லவோ ஆள் இல்லாமல் தட்டு மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. நான் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண முடியும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லா சஜஷன் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சு தான் நம்ம அட்வைஸே பண்ணணும் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும். ஏன்னா அவங்களோட இன்னர் ஃபீலிங் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாச்சும் சின்னதாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ வந்து நிறையவே பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய விஷயம், நிறைய பேர்கிட்ட கனெக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணோன்னா ஈஸியாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது நமக்கு சாதனை தான். ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சைக்கிள் வாங்குறேன் என்னோட காசில் அப்படின்னாலும் எனக்கு சாதனை தான். ஐ எம் ஹாப்பி வித் தட். நான் பெருசாக வேர்ல்டுலாம் ஃபேமஸ் ஆகணும், நான் என்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ சின்ன விஷயம் பண்ணாலும் அது நமக்கு வந்து நம்மளோட இன்னர் ஃபீலிங் வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ புதுசாக இருக்குது இல்லையா? நானும் வந்து இது புதுசாக தான் கேள்விப்படுறேன். ஏன்னா நம்ம ஏதாவது செய்யுங்க தான் நானே கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுன்ற விஷயத்தை நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா, இப்படி ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும், ஆனால் செய்ய முடியாது, சப்போர்ட் இருக்காது. ஸோ சப்போர்ட் இல்லைனாலும் அவங்கவுங்க காலில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே திவ்யா, உங்களோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் நான் இவங்களை காமிச்சேன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இவங்க தாங்க ரியல் மிஸ்ஸஸ் கில்லாடி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இவங்களை காமிச்சது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இனி வர எபிசோடில் நம்ம வேறு ஆளுங்களை பார்ப்போம். ஸோ இவங்களோடையும் நம்ம ஏதாவது செய்ய பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட நான் திவ்யாவோட இன்றைக்கி மிஸ்ஸஸ் கில்லாடி ப்ரோக்ராமை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.